எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது நடவடிக்கை அப்படிங்கிறது, அவர்கள் மீதான கைது நடவடிக்கை அப்படிங்கிறது, அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசுனது யார்? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் தான். இப்போ தாவேகா ஒரு வேலையும் பண்ணல. இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க சட்டமன்றத்தில், இவர் இருந்தால் கேள்வி கேட்பாருன்னு சொல்லிட்டு, இவர் சட்டமன்றத்துக்கு வர்றதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருக்கிறாரு. ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் ஆகிட்டார். ஸோ ஆப்வியஸ்லி ஹி வில் பி இன் சட்டமன்றம். அங்கே போய் கேள்வி கேட்க தான் இருக்க போகிறார். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க நினச்ச ஒரு வேளை இப்படி நினச்சிருந்தா கூட அது இப்போ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது குறித்து செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேளுங்க. இந்த தாவேக அரசு அமைந்து என்னென்னலாம் செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் தவறவிட்டது. விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மேகதாது பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடியாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடும் என்ற நோக்கத்தில் இந்த தாவேக அரசு இந்த கைது நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கின்றன. குறிப்பாக நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யாரெல்லாம் இந்த தாவேக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இப்போ பத்திரிகையாளர் உட்பட, நான் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்கிறேன், பத்திரிகையாளர் உட்பட யாரெல்லாம் தாவேக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்கின்றார்களோ, இந்த குறுகிய காலத்தில் தாவேக அரசு அமைந்த காலத்தில் யாரெல்லாம் வந்து இந்த அரசு எதெல்லாம் செய்ய தவறியதோ அதெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டு, இலக்காக கொண்டு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது.